Hi friends, welcome to தகவல் மையம் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் தமிழகத்தில் இந்தியா போஸ்ட்ல GDS வேகன்சிஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து முழுக்க மெரிட் பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் வந்து இருந்தது. அதில் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 4000க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல செலக்ட் ஆனவங்களுக்கு இன்டர்வியூஸ் வந்து இருந்துச்சு. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே இருந்துச்சு. ஒரு சிலர் வந்து அட்டன் பண்ணி ஜாபுக்கு போனாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணல. ஒரு சிலர் வந்து ஜாயின் பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து GDS செலெக்ஷன் லிஸ்ட் 2 விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 விட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் 4 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து அந்தந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணாதவங்க வேக்கன்ட் இருக்க இடத்துக்குலாம் வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல அப்ளை பண்ணவங்களோட பேர் இருக்கா என்னன்றதை செக் பண்ணி பாருங்க. இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இது வாய்ப்புகள் வந்து அடுத்தடுத்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது செக் பண்றதுக்கு இந்த வெப்சைட்ல ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்றது இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 கடைசியாக வந்து இப்போ 4 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அந்த 4 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு யார் யாரெல்லாம் எந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகியிருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிலாம் கூட 96% கூட நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. இதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்குள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் ஃபார் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் கேண்டிடேட் ஹூ ஹேவ் நாட் டர்ன் அப் பிஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த டேட்டுக்குள்ள உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களோட பேர் இருக்கா என்னன்றதை செக் பண்ணி பாருங்க. ஸோ நிறைய பேத்துக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி தான். ஸோ அதனால கண்டிப்பாக வந்து இந்த லிஸ்ட்ல உங்களோட பேர் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேர் வந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இதுக்கான இன்டர்வியூஸை வந்து போயிட்டு கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்க. இந்த ஜாப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களோட லிஸ்ட்ல பேர் வந்து இருக்கான்றதை பாருங்க. இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 92, 93% எல்லாம் கூட வந்து ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி இந்த மாதிரி கூட வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த GDSல வந்து ஷார்ட் லிஸ்டட் இப்போ வந்து 4 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட்டாக இருக்கு. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ண எல்லாரும் வந்து செக் பண்ணி பாருங்க யார் யாருக்கு வந்திருக்கு அப்படின்றத. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.